இப்ப புதிதாக அமைந்துள்ள பிஜேபி, அதாவது பிஜேபி ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படியே மெதுவா வளர்ந்து திரும்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, மறுபடியும் வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையான இடத்தை பெற்றிருக்கு. இது இந்தியாவில் பொதுவா முன்னாடி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் முஸ்லிம் எதிர்ப்பு. ஆனா இப்ப வளர்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன? ஒண்ணு பிஜேபி சம்பந்தமா கேட்டாங்க. பிஜேபி இந்த மாதிரி ஆரம்பத்துல ரொம்ப இதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி பெற்றுச்சு, அப்புறம் முஸ்லிம்களுடைய எதிர்ப்புனால அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்ப அதிகமா வளர்ச்சி அடைஞ்சு இப்ப அறுதி பெரும்பான்மை பெற்று அவங்க ஆட்சியில் அமரக்கூடிய அளவுக்கு இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அந்த பள்ளிவாசல இடிச்சுட்டு ராமர் கோயில தான் சொல்றாப்புல, ராமர் கோயில் கட்டுவாங்களா அப்படின்றத கேட்கிறாங்க. அதாவது இதுல பல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன, அதை கவனமா நம்ம கவனிக்க வேண்டும். பிஜேபி என்ற அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க மதவாதம் பேசக்கூடியவர்கள் தான். முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய முழு முதற் குறிக்கோள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை நம்ம பல்வேறு விதமான ஆதாரப்பூர்வமான செய்திகளை வச்சு நிரூபித்திருக்கின்றோம். எக்கச்சக்கமான அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இவங்க ஒரு தீவிரவாத போக்கை கையில் எடுக்கக்கூடியவர்களும், அதே மாதிரி சிறுபான்மையினரை நசுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா, அந்த வட மாநிலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பாதிரியாரையே அப்படியே தீ வச்சு கொளுத்தி விட்டார்கள், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாபர் மஸ்ஜிதை கரசேவை என்ற பேர்ல இடிச்சு தரமட்டமாக்கினாரு, உலகமே பார்த்தது. அதே மாதிரி குஜராத்தில் நடந்த கலவரங்கள் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கொன்று வைக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து அந்த வயிற்றுல உள்ள சிசுவை எடுத்து அந்த சிசு மேல பெட்ரோல் ஊற்றி கொளுத்துகின்றார்கள். அந்த அளவிற்கு கொடூரமானவர்கள் தான் இவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி போலி என்கவுண்டர் போட்டு முஸ்லிம்களை காலி பண்ணது. அதே மாதிரி இப்ப சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக முசாபர் நகர் என்ற அந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முசாபர் நகரில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொண்டு குவித்து 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம் குழந்தைகள் பலியாகி 50,000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அகதிகள் முகாம்களில் தங்க விட வைக்கப்பட்டார்கள். இதுக்கு காரணம் இந்த பிஜேபி காரணமா தான், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த அளவுக்குன்னா, இந்த கலவரத்தை தூண்டி விட்டு முன்னின்று நடத்தின பிஜேபி எம்எல்ஏக்களுக்கு கூப்பிட்டு பிஜேபி நரேந்திர மோடி தலைமையில பாராட்டு விழாவே நடந்தது. அப்படி முஸ்லிம்களை கருவறுப்பதுதான் இவர்களுடைய முழு முதற் கொள்கையாக இருக்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இப்ப ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம். நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம், முழு முதற் காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அரசாங்கம் செய்த அந்த மோசமான வேலையில அதுக்கடுத்து உள்ள ஒரு கெட்டவன் நல்லவன் ஆயிட்டான். இதுதான் உங்க நிலவரம். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அரசன் ரொம்ப மட்ட ரகமான ஒரு வேலையை பார்த்து எதுக்கெடுத்தாலும் அந்த ஆட்சியில் இருந்து கொண்டு அந்த மக்களை கடுமையா துன்புறுத்தி இருக்கிறான். அவ்வளவு துன்புறுத்தல் செஞ்சு எதுக்கெடுத்தாலும் வேதனை, நின்றா வரி, உட்கார்ந்தா வரி, சிறுநீர் கழித்தா கூட வரி போட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு படுமோசமானவன் ஆயிருக்கிறான். அப்படிப்பட்ட ராஜா இறக்கும் பொழுது சொன்னானா தன்னுடைய மகன்கிட்ட, மகனே இந்த மாதிரி என்னை விட சிறந்த ஒரு ஆட்சி செஞ்சு எனக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மகன் உறுதிமொழி எடுத்து அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அவங்க அப்பன் போட்டதை விட டபுள் மடங்கு வரி போட்டிருக்கான். அவங்க அப்பனை விட கடுமையா கொடுமை பண்ணிருக்கிறான். அப்ப சொன்னாங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து, இதுக்கு உங்க அப்பனே தேவையில்ல, அவனே ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ் அரசாங்கம் பிஜேபி நல்லவர்கள் ஆக்கக்கூடிய அளவிற்கு மகா மட்டமான விதத்துல ஆட்சி ஆண்டு மன்மோகன் சிங்குக்கு என்ன, மன்மோகன் சிங்குக்கு பேரே மௌன மோகன் சிங்னு வைத்து விட்டார்கள். வாயை ஒரு கொட்டாய் கூட ஒரு வாய் திறக்க மாட்டாரு அப்படின்ற அளவுக்கு சொல்லி எல்லாத்தையும் ஒரு பேட் இமேஜை உருவாக்கி இவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டார்கள். இதுதான் உள்ள நிலவரம்.
அவங்களும் காங்கிரஸிற்கு எந்த அளவுக்கும் சளைத்தவர்கள் அல்ல பிஜேபி என்பது. பிஜேபி நல்ல கட்சி என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு கட்சி அது. இவர்கள் செஞ்ச மாதிரி, காங்கிரஸ் செஞ்ச மாதிரி ஊழல் பிஜேபி செய்யலையா? சவப்பெட்டி ஊழலே செய்கிறார்கள். கார்கில் போர்ல இறந்தவர்களுக்கு சவப்பெட்டி வாங்குறதுல அதுல ஊழல் பண்ணக்கூடிய அளவுக்கு கடுமையான ஊழல் பேர் வழியாக இருந்து கொண்டு, எந்த அளவுக்குன்னா எடியூரப்பா பண்ணாத ஊழலா, எடியூரப்பாக்கு சீட்டு கொடுத்து எடியூரப்பா இப்ப எம்பி ஆயிட்டாரு. அந்த அளவிற்கு ஊழலே ஊறி திளைத்தவர்கள். அதே மாதிரி மகாராஷ்டிரால நில ஊழல், நிதின் கட்காரியும் காங்கிரசும் சேர்ந்து செய்தது. அந்த அளவுக்கு ஊழல். இப்படி ஊழல் பேர் வழிகளாகவும், அதே மாதிரி முஸ்லிம்களை கருவறுத்த கலவரங்கள், எத்தனை கலவரம், அவ்வளவு கலவரங்களை தூண்டி விட்டு முஸ்லிம்களை கருவறுத்ததாகட்டும், இந்த மாதிரி எடுத்துக்கொண்டோமே. ஆனால் ஆக கேடு கெட்டவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இனிமேலும் இப்படிதான் இருக்க போகின்றார்கள். ஆனா என்னன்னா, காங்கிரஸ் மேல உள்ள அந்த அதிருப்தியில இவர்களுக்கு ஓட்டு விழுந்து இருக்கின்றது. இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படியே 70 பூரா பிரிஞ்சு இருக்கிறதுனால இவங்க ஜெயிச்சுட்டாங்க. இதுதான் உள்ள நிலைமை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஓட்டு சதவீதத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 30% ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் பதிவான வாக்குகள்ல 30% வாக்குகள் வாங்கியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் 20% வாக்கு காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் மற்ற உதிரி கட்சிகள் எல்லாம் மீதி பங்கு பெற்றிருக்கிறாங்க 50%. அப்ப இவரை எதிர்க்கக்கூடியவர் 70%, இவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் வெறும் 30% பேர் தான் அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதுக்கு காரணம் என்னன்னா, எதிர்க்கக்கூடியவர்கள் எதிரணியில பிரிஞ்சு போய் கிடந்ததுனால டோட்டலா இவங்க மெஜாரிட்டியா வரக்கூடிய அளவிற்கு நிலைமை ஆகி போச்சு. இதுதான் உள்ள நிலவரம். சரி, இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்தது குறித்து உங்களுடைய கருத்து என்ன, வந்தது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறதா இருந்தா, ஒண்ணுலாம் செஞ்சிட முடியாது. யாரையும் எதுவும் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, பேச்சுதான் பெரிய பெரும் பேச்சா இருக்கு. கொடுத்த பில்டப், மோடி பிரச்சாரத்தில் கொடுத்த பில்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா பில்டப் கொடுத்தாரு. இந்த மாதிரி இதே திருச்சியில பேசினாரா இல்லையா? இந்த மாதிரி பாகிஸ்தான் மன்மோகன் சிங் பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாகிஸ்தான்காரன் இவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான். பாகிஸ்தான் இவ்வளவு தீவிரவாத செயல்களை தூண்டிவிட்டு இருக்கின்றார்கள். அவர் அந்த பாகிஸ்தான் பிரதமரோட சேர்ந்து நம்முடைய பிரதமர் பிரியாணி தின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். குற்றச்சாட்டு வச்சாரா இல்லையா? வச்சார். இப்ப என்ன நிலைமை? பதவியேற்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை கூப்பிட்டிருக்காரு, விருந்து கொடுக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஒன்னும் மாற்றம்லாம் நடந்துட போறது கிடையாது. மன்மோகன் சிங் அவரோட சேர்ந்து சிக்கன் பிரியாணி தின்னா, இவர் அவரை கூப்பிட்டு உட்கார பட்டன் பிரியாணி சாப்பிட போறாரு. இதுதான் நடக்க போகுது. அப்படின்னும் பொழுது இதுல ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போறது இல்லை. எந்த அளவுக்குன்னா, அந்த டையூ டாமன் என்ற அந்த யூனியன் பிரதேசத்துல பிரச்சாரம் பண்றாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணும் பொழுது சொல்றாரு, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவு அநியாயங்களை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இதை மத்திய அரசு எதிர்க்க திராணி இல்லாமல் வாய்மூடி இருக்கின்றது. மிகப்பெரிய தீவிரவாதியாக இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான்ல தான் ஒளிந்திருக்கின்றார். அந்த தாவூத் இப்ராஹிமை பிடிப்பதற்கு உங்களுக்கு வக்கு கிடையாது. குற்றச்சாட்டு வைக்கிறார் காங்கிரஸ் அரசாங்கத்தின் மேல. குற்றச்சாட்டு வச்சு என்ன சொல்றாருன்னா, தாவூத் இப்ராஹிமை பிடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ரிஸ்க் எல்லாம் தேவையில்லை. அரை டஜன் பூனைப்படை போதும் தாவூத் இப்ராஹிமை பிடித்து விடலாம். எப்ப சொன்னாரு? 15 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. 15 நாள், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு. 20 நாளைக்கு முன்னாடி தாவூத் இப்ராஹிமை பிடிக்க எத்தனை பேர் வேணுமா? அரை டஜன் பூனைப்படை போதுன்னு சொன்னாரு. இப்ப ஒட்டுமொத்த பூனைப்படை இவரு கையில தான் வரப்போகுது, வந்துருச்சு. சரியா? அப்படின்னா அப்ப இவரு அந்த பதவி ஏற்றவனையுமே ஒரு அரை மணி நேரத்துல அநேகமா தாவூத் இப்ராஹிமை பிடிச்சிருவாரு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரை மணி நேரத்துல பிடிச்சு காட்டணும்ல, நடக்குமா? நடக்காது. அதுக்கு நம்ம பத்திரிகைகள் இருக்கிறாங்களே, எல்லாம் மோடிக்கு ஜாலரா தட்டுறதுல இவர்களை மிஞ்சுறதுக்கு ஆள் கிடையாது. எந்த அளவுக்குன்னா, முன்னிலை போடுறாங்க. முன்னிலை பிஜேபி 350, இதர கட்சிகள் 170, காங்கிரஸ் 40 அப்படின்னு போடுறாங்க. கூட்டி பார்த்தா 590க்கு மேல போகுது நம்பர். மொத்தம் இருக்கிற பாராளுமன்ற தொகுதி 543 தான். அப்படின்னும் பொழுது இவங்க போடுற அந்த கூட்ட கணக்கை பார்த்தா 590க்கு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பிஜேபி மெஜாரிட்டி இவங்களே எழுதுறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம மீடியாக்கள் இருக்கும் பொழுது இவங்க இந்த தாவூத் இப்ராஹிம் விஷயத்துல பில்டப், மோடி பிரதமரா பதவி இருக்கிறதை தெரிந்து கொண்டு தாவூத் இப்ராஹிம்
அவர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு தப்பி ஓடிவிட்டார், என்னமோ இவங்க உட்கார்ந்து ட்ரெயின் பிடிச்சு கொடுத்த மாதிரியும் இந்த மீடியாக்கள் வந்து இவங்க கூட்டிட்டு போய் ஆப்கானிஸ்தான்ல அவரை விட்ட மாதிரி எழுதுறாங்க. இதுதான் இவர்கள் மோடிக்கு வந்து ஜால்ரா தட்டக்கூடிய விதமா இருக்கின்றது. விட்டா எழுதுனாலும் எழுதுவாங்க. தாவூத் இப்ராஹிம் மோடிக்கு பயந்து கொண்டு செவ்வாய் கிரகத்துல குடியேறி விட்டார். அநேகமா வந்து மோடி வந்து இவர் செவ்வாய் கிரகத்துல குடியேறதுக்கு முன்னாடி மடக்கி பிடிச்சாலும் பிடிப்பாருன்னு எழுதினாலும் எழுதுவாரு. இதுதான் இவருடைய நிலையாக இருக்கின்றது. இந்த மாதிரி வந்து மோடி பேசின பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து சாத்தியமற்ற பேச்சுக்கள் தான் பேசினார். நதிநீர் இணைக்க போறோம், நதிநீரை வந்து இணைச்சு எல்லாத்தையும் ஒண்ணுமே டோட்டலா வந்து தமிழ்நாட்டில எல்லாம் கங்கை யமுனை நதியெல்லாம் ஓட போகுதாம். நடக்கிற காரியமா இது? எங்க நடக்கும் இது? இல்ல. அதே மாதிரி வந்து எதிரி நாடுகளை எல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணிடுவேன், எல்லாம் யாருமே எங்கள்ட்ட வாலாட்ட முடியாது அப்படின்னு சொன்னாரு. கடைசி நிலைமை என்ன? இவருடைய பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே எந்த அளவுக்குன்னா மீனவர்களை வந்து பிடிச்சிட்டு போறாங்க. மீனவர்கள் வந்து தமிழ் மீனவர்களை வந்து இந்த மாதிரி இலங்கைக்காரங்க வந்து இப்படி கடத்தி வச்சுக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, இப்படிலாம் சொன்னாரா இல்லையா? இதே மோடி வந்து பிரச்சாரத்தில் சொன்னாரா இல்லையா? அப்படின்னா என்ன செய்யணும்? இவரை நேரடியா போய் ராஜபக்சேவை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து உள்ள அடைக்கணுமா இல்லையா? என்ன செய்யறாரு? இப்ப ராஜபக்சேக்கு இப்ப பிரியாணி போடக்கூடாது இவரு. இதுதான் இவருடைய நிலைமை. அப்படின்னும் பொழுது இவர்கள் இன்னொரு ஒரு காங்கிரஸ் அரசாங்கமா தான் உட்கார போறாங்க. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க வந்து முஸ்லிம்களை ஒடுக்கவோ முஸ்லிம்கள் மேல கைய வைக்கவோ முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் செய்ய முடியாது. காரணம் என்ன? இது வந்து உலக நாடுகளுடைய அந்த பார்வையெல்லாம் இந்தியா மேல இருக்கு. இப்போ இவர் வந்து முஸ்லிம்களை இங்க நசுக்குனார்னு வைங்க, சிறுபான்மையினரை இங்க ஒடுக்குனார்னு வைங்க, அந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் இந்தியா மேல பொருளாதார தடை விதிக்கும். அப்படி பொருளாதார தடை விதித்தால் இவர் எப்படி ஆட்சி புரிவாரு? இவர் நாளைக்கு வந்து கார்ல பாராளுமன்றம் போக முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த நாடுகளுக்குள்ள பெட்ரோல் தர மாட்டேன்னு சொன்னான்னு வைங்க, இவர் மாட்டு வண்டியில தான் பாராளுமன்றம் போகணும். இதுதான் உள்ள நிலைமை. அப்படின்னும் பொழுது இலங்கை வந்து பௌத்த நாடு. பௌத்த நாட்டுல பௌத்தர்களுடைய அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திலேயே முஸ்லிம்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் நம்முடைய கிளை அங்கே இருக்கு. கிட்டத்தட்ட 70-80க்கும் மேற்பட்ட கிளைகள் உருவாக்கி அவ்வளவு பள்ளிவாசல்கள் உருவாக்கி வைத்துக் கொண்டு அவ்வளவு பிரச்சாரம் பண்றோம். ஒன்னும் செய்ய முடியாது. காரணம் என்ன? இங்க கை வச்சா ராஜபக்சேக்கு பொருளாதார தடை விதிப்பாரு. ராஜபக்சே அதுக்கு பயந்து கொண்டு அந்த முஸ்லிம் நாடுகளுடைய அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் அவர் என்ன செய்யறாரு? மத நிந்தனைகள் எல்லாம் பண்ணக்கூடாது, பௌத்தர்கள் வந்து வெறிப்பிடித்தனமா வந்து முஸ்லிம்களை அட்டாக் பண்ண வர்றாங்க, இப்படிலாம் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு தனி ஒரு பிரிவே போட்டார் ராஜபக்சே. அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்குங்க. அந்த அடிப்படையில மோடி வந்து ஒன்னும் செய்ய முடியாது. இவரும் வந்து அடுத்த ஒரு காங்கிரஸ் அரசாங்கமா தான் வந்து உட்கார போறாரு. எந்த அளவுக்குன்னா மன்மோகன் சிங் வந்து 10 வருஷத்துல எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிரதமர்னு பேர் வாங்கினாரோ, அவர் 10 வருஷம் சிரமப்பட்டு வாங்கின பேரை இவர் அநேகமா ஒரே வருஷத்துல எடுத்துருவாரு அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். அதுதான் யதார்த்தமா உள்ள செய்தியா இருக்கின்றது அப்படின்றத ஐயா அவர்களுடைய கேள்விக்கு பதிலா சொல்லிக் கொள்கின்றோம்.